வணக்கம் இலக்கிய குருங்குகள். இது வந்து ஒரு புது சீரியஸ் ஒன்று நான் எப்பயாவது தோணும்போது பண்ணுற மாதிரி. வேர்ல்ட் சினிமா அதிகமாக பார்க்குற பழக்கம் உண்டு. அந்த மாதிரி என் கண்ணில் வந்து ஒரு நல்ல ஒரு வேர்ல்ட் சினிமா நான் பார்க்குற மாதிரி கிடச்சிதுன்னா அதை பற்றி இலக்கிய குருங்குகள் வந்து பேசலாம், உங்களையும் பார்க்க சொல்லலாங்கிற ஐடியா. இப்போ நான் காண கிடைத்த படம் வந்து பாலஸ்தீன் 36 அப்படிங்கிற முக்கியமான ஒரு இந்த டைமுக்கு தேவையான ஒரு படம் பை அனமாரி ஜசீர், ஃபீமேல் ஃபில்ம் மேக்கர் அவங்க. இந்த படம் வந்து என்ன சொல்லுதுன்னா 1936 to 1939 இந்த டைமில் பாலஸ்தீனோட புரட்சி அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் அந்த கதையை பற்றி சொல்லுது. உங்களுக்கு தெரியும், இப்போ காசா என்னாச்சும் தெரியும், பாலஸ்தீன் ஒன்றும் இல்லாமக்கிட்டானுங்க. இஸ்ரேலில் வந்து சாப்பிட்டு முழுங்கி அது வந்து தெரிலப்பா ஏதோ இது கடவுள் கொடுத்த லேண்டு நாங்கள் கேட்டாங்க, கிளைம் பண்ணாங்கன்னு அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது உங்களால் எங்கேருந்து எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த படம் புரியுமா என்னான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போது பாலஸ்தீன் விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற இந்த வாய்ஸ் அவுட் பண்ணுற முக்கியமான ஆர்டிஸ்ட்லாம் அதில் வந்து இருந்தாங்க. ஜெரமி ஐயன்ஸ் இருந்தார், லியாம் கனிங்கம் இருந்தார். அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஓகே சப்போர்ட் பண்ணி ஓரளவுக்கு கான்ஸில் முக்கியமான அவார்டு வாங்கி ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்லாம் வாங்கின ஒரு படம். இது என்ன ஆயிருக்குன்னா, பாலஸ்தீன் வந்து ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் கீழே இருந்திருக்கு. 1936 டைமில் பிரிட்டிஷ் கீழே இருந்திருக்கு. நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ண மாதிரி அதையும் பண்ணியிருந்திருக்கானுங்க. அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக இஸ்ரேலிஸை பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்து தங்க வைக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக. அதை ஆரம்பிக்கிற டைம் அது. இது வந்து அங்கே இருக்கிற பாலஸ்தீனஸ்க்கு ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்துது. ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரியெலாம் படிக்கும் பொழுது பாலஸ்தீன்ஸ்குள்ளே இஸ்ரேலை கொண்டு வரலாமா, பாலஸ்தீனை டிவைட் பண்ணலாமா, எந்த ஒரு கேள்வியுமே பாலஸ்தீன்ஸை கேட்காம பிரிட்டிஷாக எடுத்த ஒரு திமிரான இந்த காலனி ஆதிக்க புத்தி அது. கதை அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஒரு சின்ன ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பணக்கார எலைட்டு இந்த அரப் ஃபேமிலி இருக்கும். அதாவது எல்லா ஊர்லேயுமே இருக்கும். ரொம்ப க்ளோஸ்டான யார் நம்மளை ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட அப்படியே ஜாலராக அடிச்சுட்டு எல்லா கும்பலில் இருந்து அதுக்கப்புறம் அந்த ஊரை இது கையில் வச்சுக்கும். எல்லா நாட்டிலையுமே வந்து பழக்கம் இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு எலைட் அரப் ஃபேமிலியும் ஒன்று இருக்குது. அங்கே அதில் ஒரு ரைட்டர் ஒருத்தங்க இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து பிரிட்டிஷுக்கு ப்ரோவாக இருக்கார். ஒய்ஃப் வந்து கொஞ்சம் நேர்மையாக எழுதுகிற ஒரு ஆள். அவங்களுக்குள்ள கிளாஷ் இருந்தாலும் ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று போகுது. இந்த கிராமத்தில் ஒரு சின்ன பையன், அவங்க அப்பா ஒரு சர்ச்சில் அந்த ப்ரீஸ்டாக இருக்கிற ஒரு அப்பா ஒருத்தர் இருக்கார். ஹஸ்பண்டை இழந்த ஒரு அம்மா, அவளோட பொண்ணு அர்ஃபா, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பையன், இப்படி போயிட்டுருக்கு. இதில் ஆரம்பத்தில் லேபர்ஸ்க்கெலாம் வந்து வேலை செய்கிறவங்களுக்குலாம் சின்ன கோவம் வருது. என்னையா நம்ம டக்குன்னு வேலையை எடுத்துக்கிறாங்க, இஸ்ரேல்காரங்களே உள்ளே வேலைக்கு வச்சுக்கிறாங்க, நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லையா, அந்த மாதிரிலாம் ஒரு சலசலப்பு போகுது. சம்பளம் கம்மியாக கொடுக்குறானுங்கன்னு அப்போ தான் ஆரம்பிக்குது. பிரிட்டிஷும் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் தட்டி வச்சுக்கிட்டே இருக்கானுங்க பாலஸ்தீன்ஸை. இது வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோவம் அதிகமாகி அந்த இவங்ககிட்ட லேபராக வேலை பார்த்த பாலஸ்தீன்ஸ்லாம் போதுன்னு சொல்லி அவங்க அப்படியே ரெபல்ஸாக மாறுறாங்க. அவங்களுக்கு இந்த கன் சப்ளை, துப்பாக்கியெல்லாம் எப்படி கைக்கு வருது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஒரு சின்ன சின்ன அட்டாக் நடக்குது. இது வந்து கிராமத்தில் இங்கேயே இருக்கிற மக்களுக்கு ஒரு சின்ன பயத்தை ஏற்படுத்துது. அவங்க கிராமத்தில் இருந்த மக்களில் சில பேர் வந்து இந்த போராளியாக போனதுனால இந்த கிராமத்தை பிரிட்டிஷ் போலீஸ் வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுது, ஆர்மி வந்து. அதை நம்ம கதையில் காட்டுறோம், கொஞ்சம் ஓவராக பண்ணுறானுங்க. அதில் ஒரு அப்பா இறந்துடுறாரு. யார் சொல்கிறான்னா, அந்த இடத்துல ஆக்குப்பை பண்ண இஸ்ரேலுக்காக சொல்கிறான். பார்டர் கட்டிக்கிட்டு அவன் சின்ன ஃப்ளாட்டு மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து இந்த ஊர்லேயே 1000 வருடங்களாக வளர்ந்த பாலஸ்தீன மக்கள் அவன் சொல்கிறான். இறந்து போனதுக்கப்புறம் அந்த பையன் இது போராளியாக மாறுறான். இவங்க டீம் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு வீரம் வந்து பாலஸ்தீன் மக்களுக்கு இருக்குது. அவங்க ஒன்றும் பயந்துக்கிட்டுலாம் சப்போர்ட் பண்ணல. இல்லை நம்ம ஆள் நம்ம தான் செய்யணும்னு இது தெரியுது. ஆனால் எங்கே இவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்போ சாப்பாடு போகுது, எப்போ இது ஒழிச்சு வைக்கிறாங்க அது தெரில. இந்த வீரப்பன் மாதிரி கதையில் பார்க்கலாம். இந்த வாட்டாக்குடியரனே இந்த நக்சல் டைமில், அதுக்கு முன்னாடி இந்த பிரிட்டிஷ் கிட்ட போராடின நம்ம ஊர் ஆளுங்கிட்டலாம் இந்த கிராமத்து மக்கள் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அதே கதையை இதுலேயும் வந்து பார்க்க முடிஞ்சது. அப்போ வந்து நடுவில் இந்த விஷயம் போயிட்டு இருக்கும்போது பாலஸ்தீனை வந்து 2ஆக பிரிக்கலாம் அப்படின்னு பிரிட்டிஷ் யோசிக்குது. அது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா 2ஆக பிரித்தாலும் 30% இருக்கிற ஒரு இஸ்ரேலுக்கு 70% இருக்கிற பாலஸ்தீனில் எப்படி நீ ஒரு நம்ம நாட்டை 2ஆக பிரிப்ப? அப்போ 2ஆக பிரித்தாலும் அந்த இன்னொரு ஹாஃபில் 30% இஸ்ரேலாம், மீதி 70 பாலஸ்தீன்காரர் தான் இருக்கான். நீங்கள் இஸ்ரேல் கண்ட்ரோல் கீழே பாலஸ்தீன் மக்கள் என்ன பண்ணுவான்? அவனுக்கு பேசிக் ரைட்ஸ் இருக்காது. அதனால நீங்கள் கிளம்புங்கன்னு பிரச்சனை வந்து இதை ஒத்துக்க முடியாமல் கலவரம் ஏற்பட்டு பயங்கர மூர்க்கமாக போகுது. அதில் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான், ரொம்ப ஜாலியாக இருப்பான். அவங்களும் அவங்க அப்பாவும் ஊருக்கு போகும்போது பிரிட்டிஷ்காரங்க அவங்கள தடுத்து பிளாக் பண்ணி காசெல்லாம் பிடிங்க விரட்டி விடுவோம். பையன் பயங்கர கோவப்படுவான். அப்பா கண்ட்ரோல் பண்ணுவார். உன் கோவத்தை உள்ளே வச்சுக்கோ, இது வைலன்ஸாக மாற்றிடாத, உனக்குள்ளே வச்சுக்கோன்னு ஒரு சீன் ஒன்று வரும். அவன் ஆனவனா கோவப்பட்ட கையை அப்படியே பல்ல கடிச்சிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிப்பான். நான் நினச்சேன் பயங்கர பாசிட்டிவாக ஒரு படமாக முடியுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு கதை. இது போக 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 அந்த பிரச்சனைகள் அதிகமாகுது. அப்புறம்
மர்டர்கள் அதிகமாகுது. இவங்க பல ரெபல இவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க, கேஸ் இல்லாமல் ஒரு கிராமத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாங்கன்னு போகும்பொழுது, இந்த பிரிட்டிஷ் அப்புறம் அந்த ஒரு பணக்கார ஆன்டி ரைட்டர் இருக்காங்களா, அந்த ஹஸ்பண்ட் வந்து அ நெறைய எழுதுறாரு. இது பாலஸ்தீனுக்கு எதிரா எழுதுறாரு. கடைசியில பார்த்தா, இவரு தான் வேற பேர்ல எழுதியிருக்காரு. அராபா இருந்துமே, பிரிட்டிஷ்காரங்கிட்ட காசு வாங்கிட்டு இவரு தான் எழுதியிருக்காரு. அந்த அம்மா கேட்டு அவர விட்டு மோதிரத்த கழட்டி குடுத்துட்டு அந்த அம்மா கிளம்பி போயிடுது. ஸோ, அ ஒரு ஒரு டைம்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு முக்கியமான ஒரு பிரிட்டிஷ் கான்வாய் வரும்போது லேண்ட்மைன் பிளாஸ்ட் போட்டு அந்த இடம் போயிருது. நெறைய பேர் இறந்துடுறாங்க. ஸோ, டீம் இறந்து போன கடுப்புல அந்த பிரிட்டிஷ் போலீஸ்காரன் அந்த கிராமத்துக்கு வந்து, கிராமத்த சுத்தி வளைச்சு, அ வீட்ல பாம் வச்சு, தாத்தா, பாட்டி உள்ள இருக்கும்போதே வீட்ட பிளாஸ்ட் பண்ணி, யாரெல்லாம் ரெபல்னு சந்தேகம் வருதோ, ஜனங்க முன்னாடியே அவங்கள கண் முன்னாடியே சுட்டு கொன்னு, லேடீஸயே அந்த பொணத்தெல்லாம் அது புதைக்க வச்சு, இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் எவ்வளோ பெரிய சைக்கோனா, ஒரு லேண்ட்மைன் ஒண்ணு புதைக்க வச்சுட்டு, ஒரு பஸ் ரெடி பண்ணி, இங்க இருக்கிற ஜனங்கள ஆம்பளைங்கள அதில ஏத்தி விட்டு, நேரா அனுப்பிச்சு விட்டுருவான். லேண்ட்மைன் மேல பஸ் ஏறணும்னு. வெடிச்சு அந்த ஊர்ல இருக்கிற அத்தன ஆம்பளைங்களும் பாதி பேர் இறந்துருவாங்க. அது அந்த பையனோட அப்பாவும் ஒருத்தர். ஸோ, இந்த ஆர்ஃபாங்கிற பொண்ண அவங்க அம்மா தப்பிச்சு விட்டுரும். "நீ இங்கேருந்து கிளம்பிடு, இந்த ஊருக்கு வராதன்னு" சொல்லிட்டுன்னு. அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடுங்கிற ஒரு பேரலல் கதையா, ஒரு மாரி நெகட்டிவா ஏன்னா, இது வந்து இந்த ஹிஸ்டரிக்கு அப்புறம் பிரிட்டிஷ் வந்து பாலஸ்தீன விட்டு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் திருப்பி பிரச்சனை வருது. அப்புறம் பிஎல்ஓ வருது. யாசிர் அரஃபாத் வராரு. இப்போ வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டானுங்க. ஆனா, இந்த இது வந்து ஆரம்ப டைம்ல பிரிட்டிஷ் வந்து அதான் ஒரு கமெண்ட்ல போடுறேன் டாப் கமெண்ட் ட்ரெய்லர் கீழ. பிரிட்டிஷ்காரங்கிட்ட மேப்ப குடுத்து டிவைட் பண்ணுன்னு சொல்லாதீங்க. ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான்னா. இது ஃபாரின்காரன். ஓ! நம்ம இந்தியாவுக்கு தானே ஆச்சு. கீழ கமெண்ட்ல ஒருத்தன் இது ஆப்பிரிக்காவுக்கு இதா ஆச்சுன்னா. ஸோ காலனி ஆதிக்கம் வந்து ஒரு நாட்டுக்குள்ள போய் கண்டகரமத்தையும் பண்ணிட்டு ரிட்டர்ன் போகும்போது, அந்த நாட்ட எந்த ஒரு இது பொறுப்பும் இல்லாம சக்கையா பொழிஞ்சுட்டு, அப்படியே அந்த போட்டு போற கணக்க வந்து இதுல பார்த்தோம். ஸோ பிரிட்டிஷ்க்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. பாலஸ்தீனோட இவ்வளவு பெரிய இந்த அழிவுக்கு, இஸ்ரேலோட ஆக்கிரமிப்புக்கு. இது வந்து ஜியானிசம் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவுல வேர்ல்டு வார் வந்துருது. கதைப்படி இது படத்துல வரல. வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அங்கிட்டு பேரலலா ஜூஸ் வந்து பல லட்சம் பேர ஹிட்லர் கொல்றான். ஆனா இங்க இவனுங்க அதே ஜூஸ் இங்க பாலஸ்தீன் மக்கள் இது கொண்டுகிட்டு இருந்திருக்காங்க. எங்களுக்கு எங்க லேண்ட் வேணும்னு. ஒரு டைம்ல பாருங்க நம்ம யாரோ ஒருத்தவங்க பல வருஷமா நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அதே மக்கள் அதே கொலைய இன்னொருத்தவங்களுக்கு பண்ணும்பொழுது, எனக்கு வந்து மனித இனமே இப்படிதான் இருக்கும் போல. ஸோ யாருக்கு தான் நான் ஃபீல் பண்றதுங்கும்போது ஒரு மாரி ஹிஸ்டரி படிக்க படிக்க ஷாக்கு தான் அதிகமாகுதே தவிர, இரக்கம் வர மாட்டேங்குது. ஸோ நிகிலிசம் நோக்கி போயிட்டு இருக்கிற மாரி தான் மனசு இருக்கு. ஸோ அந்த படம் கடைசியில அந்த அந்த கிராமம் ஒண்ணு கிராமத்த ஃபுல்லா டோட்டலா கொளுத்திருவானுங்க. ஸோ எண்டிங்ல வந்து வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் டயர்ட் ஆயி பிரிட்டிஷ் கிளம்புறான். இதுக்கு மேல எதுக்கு பாலஸ்தீன்? டயர்ட் ஆயி தான் கிளம்புறான். இந்தியாவுக்கும் அப்படிதான் கிளம்புனான். டயர்ட் ஆகி தான் கிளம்புனான். இதுக்கு மேல அந்த நாட்டுல நம்ம வாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லையே போங்கடான்னு ஒரு நாட்ட கோடு போட்டு பல லட்சம் மக்கள நம்ம மைக்ரேட் பண்ண வச்சு பல லட்சம் பேர் இறந்தாங்க பாலஸ்தீன்ல. ஸோ இதுதான் பாலஸ்தீன்லயும் ஆச்சு. ஸோ அந்த படம் பார்த்தேன். பாலஸ்தீன் 36ன்னு சொல்லிட்டு இந்த டைம்ல முக்கியமான படம். என்னதான் பிரச்சனை போதுடா உங்களுக்கு பாலஸ்தீன்லங்கிறதுக்கு ஆரம்ப புள்ளி பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப வருஷமா இருக்கு. அது பைபிள்ல இருந்து ஆரம்பிக்குது. பட் இது பொலிட்டிக்கலா பிரிட்டிஷோட பங்கு அவங்க என்ன பண்ணாங்க, பாலஸ்தீன் மக்கள் வந்து அவங்க ரத்தத்திலே இந்த போராடுற குணம் எப்படி இருந்துச்சுன்னு படத்துல பார்க்கலாம். பாலஸ்தீன் 36 கண்டிப்பா டைம் இருந்தா பாருங்க. அ அதுதான். ஸோ அடுத்து வேற ஏதாவது ஒரு நல்ல ஒரு உலக சினிமா நான் பார்த்தேன்னா, கண்டிப்பா நான் இலக்கிய குறுங்குகள்ல பேசுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பர் ஆகுங்க இலக்கிய குறுங்குகள்.